ஹாய் ஹலோ டம்பேஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க அவங்களோட ஹரடாடா பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. எனக்கு தெரியும், ஐம் ரியலி சாரி. எல்லாருமே ஹார்ட் லிஸ்டிங்ல இருந்து கான்ட்ராக்ட் மேரேஜ், சிஸ்டர் ஹஸ்பண்ட் எல்லாமே கேட்குறீங்க. நான் எல்லாமே கண்டினியூவா போட ஸ்டார்ட் பண்றேன்டா. சனி ஞாயிறு தானே, அந்த இதுக்குள்ள எல்லாத்தையுமே நான் அப்லோட் பண்ணிடுறேன். சரிங்களா? யாரும் கோச்சிக்காதீங்க. என்னடா 2 3 ஸ்டார் தான் முடிஞ்சு போச்சு, திருப்பி அதே எடுத்துட்டு வந்திருக்கான் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதுல வீமினோட ஸ்டோரி இருக்கு. நான் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்களோட ஸ்டோரி என்னால அதுல ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா டேக்குக்கும் நம்ம டேங்குமே நிறைய போயிருக்கும். அதனாலதான் என்னால அதுல ரெக்கார்ட் பண்ண முடியல. இவங்களோட ஸ்டோரி நான் தனியா போறேன்னு சொல்லியிருந்தேன், அதே மாதிரி தனியா எடுத்துட்டு வந்துட்டேன்மா. சரிங்களா? யாரும் என் மேல கோச்சிக்காதீங்க. அதே மாதிரி நம்ம அந்த இதுக்கு அன்கட்லாம் கேட்டிருந்தீங்க டேக்குக்கு. நான் அன்கட் போடுறேன்டா, என்னடா பண்றது, எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. பட் ஆனா அன்கட் போட்டுடுறேன். சரிங்களா? யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, அன்கட் கண்டிப்பா வந்துடும். சரிங்களா? சரி வாங்க, வளவலன்னு பேசின வரைக்கும் போதும், நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தா நம்ம மோச்சியும் குக்கியும் தான் கட்டாங்க. குக்கி தான் சோஃபால உட்காந்துட்டு அந்த குழந்தை கூட விளையாண்டுக்கு இருக்கா. இந்த சைடு மூச்சு பார்த்தோம்னா கிச்சன்ல தான் குக் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அப்படியே குக்கி தான் குழந்தைகிட்ட விளையாண்டுக்கிட்டே அப்படியே அந்த குழந்தையும் தூக்கிக்கிட்டு ஜிம்னா கிட்டக்கு தான் வரா. இவன் இப்படி கிட்டக்கு வரும்னே ஜிம்னா அப்படியே திரும்பி பாக்குறான். குக்கி தான் அப்படியே ஒரு மாதிரி பப்பு அப்படியே ஜிம்னா பாக்குறான். குக்கி இப்படி பாக்குறது பார்த்தோன்னே ஜிம்னாக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கு. என்னடா இவன் இப்படி பாக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே குக்கியை பார்த்து தான் கேக்குறான். இங்க பாரு குக்கி, நீ எதுக்கு என்னை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க? ஏன் உனக்கு தயன் கிட்ட பேசணுமா? உன்னை விட கல்யாணம் பண்ணிட்டு அன்னைக்கே விட்டுட்டு போயிட்டான். அவன் போறப்ப கூட எவ்வளவு அடம் பிடிச்சான் தெரியுமா? என்ன பண்றது, அவனுக்கு கான்செப்ட் வெளி வந்துடுச்சு. அதனால அவனை கூட்டிட்டு போயிட்டாங்க. நீயும் அவனும் கரெக்டா டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால நினைச்சு ஃபீல் பண்றியா? அதுக்குதான் இப்படி பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி ஜிம்னா அப்படியே போய் கேக்குறான். குக்கி அப்படியே மண்டே ஆட்டுறான் இல்ல அப்படிங்கிற மாதிரி. ஜிம்னா அப்படியே பாக்குறான். இல்லன்னா நீ எதுக்கு நீ இப்படி பாக்குற? நீ பாக்குறத பார்த்தாலே ஏதோ வில்லங்கமா பாக்குற மாதிரி இருக்கு. இப்படி ஜிம்னா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது குக்கி தான் சொல்றான். இங்க பாருங்க ஹயா, எனக்கு ஒரு டவுட்டு, நான் கேட்கலாமா? இந்த மாதிரி சொல்லிட்டு குக்கி பார்க்கும் போது ஜிம்னாக்கு அப்படியே பக்கன்னு இருக்கு. டவுட்டா? உனக்கு என்ன டவுட்டு? நீ கேக்குறதுன்னா கேளு குக்கி. என்னால உனக்கு கிளியர் பண்ண முடியும்னா நான் கண்டிப்பா உன் டவுட்டை கிளியர் பண்ணி வைக்கிறேன். இல்ல உங்களால மட்டும்தான் இந்த டவுட்டை கிளியர் பண்ண முடியும். நான் தயாங் கிட்ட கேட்டதுக்கு தயாங் தான் சொன்னான், நீ போய் மூச்சு கிட்ட கேளு, மூச்சு சொல்லுவான்னு சொல்லி சொன்னான். நான் அதனால்தான் ஹயாங் உங்ககிட்ட வந்தேன். மூச்சு ஹயாங், நீங்க சொல்லுங்க, தயாங்க ஃபர்ஸ்ட் நீங்க எங்க பாத்தீங்க, எப்படி அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த மாதிரி குக்கி கேட்கும் போதே நம்ம ஜிம்னா அப்படியே திருன்னு முழிக்கிறான். ஜங்குக் தான் திருப்பி சொல்றான். இங்க பாருங்க ஹயாங், நான் உங்களை பத்தி நான் கிட்ட கேட்டேன்னா அவன் சொன்னான், நீங்க பார்த்தோன்னே மேல லவ்ல விழுந்துட்டீங்களா, நீங்க அவ்வளவு லவ்ன்னு டப்பியா இருந்தீங்களா, நீங்க எப்ப பார்த்தாலும் நான் உங்ககிட்டதான் இருப்பேன், உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்களா? அவன் சொன்னா தெரியுமா, நீங்க அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டீங்க. ஏக்கோ நீங்க இல்லாம இருக்க முடியாதா? இந்த மாதிரி இவன் சொல்லும் போது ஜிம்னா அப்படியே பாக்குறான். புழுகு மூட்டை, எப்பெல்லாம் புழுகி வச்சிருக்கான், சரியான போய் சொல்லி வச்சிருக்கான். இப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினாதான் அப்படியே அழ ஸ்டார்ட் பண்ணிடுறான். இங்க பாருங்க ஹயாங், எதுக்கு அழுகுறீங்க? ஏதோ தப்பதும் கேட்டேன்னா அழாதீங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க பாரு குக்கி, நான் ஒண்ணு நீலாம் பண்ணல தெரியுமா? உன்னையாவது பரவாயில்ல, என்னை எப்பெல்லாம் கொடுமைப்படுத்தினா தெரியுமா? அவன் சரியான சைக்கோ. அப்படி சொல்லிட்டு குழந்தை அப்படியே அழுகுது. குக்கி தான் அப்படியே சமாதானப்படுத்துறான். இல்ல ஹயாங், நீங்க அழுகாதீங்க. நீ போ, அவன் எப்படி சைக்கோ தெரியுமா? என்னை எப்படிலாம் அடிச்சா தெரியுமா? என்ன ஃபர்ஸ்ட் அவன் எப்படி பார்க்க வந்தானோ எனக்கு தெரியுமா? இப்படி சொல்லிட்டு வாழும் போது குக்கி தான் அப்படியே பாக்குறான். தெரியாதனமா இத பத்தி நம்ம கேட்டுட்டோமோ, அந்த பொழிக்க பயட்டு என்னெல்லாம் பீலா போட்டான். இவன் ஜிமினா சுத்தி வந்தாங்க, இவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொன்னான். பார்த்தா இந்த ஜின்னா ஹயாங்க இப்படி உட்காந்து அழுகுறாங்க. சரியான சைக்கோ தான்.
இன்னும் மாறவே இல்லை. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஜிமினாதான் அப்படியே குக்கிய பாக்குறான். குக்கி அப்படியே பாக்குறான். இங்க பாருங்க மூச்சி, அழுகாதீங்க, நான் வேணா உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு தானே எடுத்தாந்து கொடுக்கவா? இந்த மாதிரி குக்கி கேட்கும் போது ஜிமினாதான் அப்படியே சொல்றான், இங்க பாரு, என் பக்கத்துல வந்து உட்காரு, நான் எப்படி வீய மீட் பண்ணேன்னு சொல்லு. அந்த பொறிக்கு பையன் என் வாழ்க்கையே மாத்திட்டான் தெரியுமா? நான் அவனை மீட் பண்ற வரைக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். என் வாழ்க்கையில அவன் ஏன் வந்தான்? இது பாருங்க, வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் போக முடியாது. அது எனக்கே தெரியும். சரியான லூசு பையனை எப்படிலாம் ஏமாத்திட்டா தெரியுமா? நான் அவனை பார்க்கும் போது எவ்வளோ அழகா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு நான் காலேஜுக்கு போயிருந்தப்போ கல்ச்சுரல்லாம் அந்த மூதேவியை நான் மீட் பண்ணேன். நான் மட்டும் ஒரு 10 நிமிஷம் லேட்டா போயிருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த மூதேவியை நான் மீட் பண்ணி இருக்க மாட்டேன். இவன் என் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கவே மாட்டான் குக்கி. அன்னைக்கு தெரியாதனமா இவன் ஒரு பெரிய ஐடலா, நம்ம எல்லாருமே ஐடலை பார்த்தா பல கட்டிட்டு போவோம்ல, அங்கதான் நான் பண்ண தப்பு. நான் மட்டும் மூட்டை வீட்லயே இருந்திருந்தேன்னா வச்சுக்கோ, இனி யாரோ ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன். ஆனா என் தானே எழுத்து, இவனுக்கு நானும் ஒரு ஃபேனா போயிட்டேன்னா அதனால இவன் வரான்னு சொல்லுவோம். எப்பவுமே கல்ச்சுரல் டேனா நான் லேட்டா தான் போவேன். இந்த வெள்ளத்தோலுக்கு ஆசைப்பட்டு முன்னாடி போயிட்டு, இங்க பாத்தியா, இந்த வீட்டுல இப்ப நான் 10 பத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தப்ப நான் எவ்வளவு லாங் வாய்ந்து தெரியுமா? கற்களே என்னையே இவனுக்கு ஒரு புள்ள பக்க வச்சுட்டான். எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லைன்னு இப்ப போய் நான் சொன்னேன்னா வச்சுக்கோ, பனிஷ்மெண்ட் பேர்ல என் உயிர் வந்து எடுத்துருவோம். எனக்கு இது பிடிக்கல இப்படி சொல்லிட்டு ஜிம்னா அழும்போது நம்ம குக்கி தான், ஐயோ இப்படி பெரிய ரொம்ப அழுகிறாரு இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே பக்கத்துல இருக்கிற கிளாஸ்ல தான் தண்ணி விட்டு அப்படியே ஜிம்னா கொடுக்குறான். ஜிம்னா அப்படியே கிளாஸையும் பாக்குறான், குக்கியும் பாக்குறான். குக்கி தான், குடிங்க இங்க பாருங்க, இப்பதானே உங்க ஸ்டோரிய சொல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. நான் மட்டும் இல்ல, எல்லாருமே கேக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதுலயே இன்க்ளூடிங் நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ப்ளீஸ் சொல்லுங்க. ஏன்னா நீங்க காலேஜ் டேஸ்ல தயாங்க மீட் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்களுக்குள்ள லவ் அண்ட் டஃபியா தானே இருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப லவ் பண்ணிருப்பீங்கல்ல. இந்த மாதிரி குக்கி கேட்கும் போதே ஜிமினாதான் அப்படியே கொள்ள வெறியில மறைச்சு பாக்குறான். குக்கி அப்படியே சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவனும் அப்படியே கீழே உட்காந்துடுறான். இப்ப ஜிமினாதான் சொல்ல ஸ்டார்ட் பண்றான். இங்க பாரு குக்கி, நாங்க ஒண்ணு லவ் அண்ட் டஃபியாலாம் எங்க லைஃபா ஸ்டார்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் நான் தயங்க எப்படி பார்த்தேன் தெரியுமா? ரொம்ப பெரிய ஐடல்லாம் வருவாங்களே கார்ல, இந்த சைடு பாடி கார்டு அந்த சைடு பாடி கார்டு அப்படியே சுத்தி அவனை ரவுண்ட் அப் பண்ணிட்டு வருவாங்களே, அந்த மாதிரிலாம் நான் ஒண்ணு தயங்க பார்க்கல. தயங்க ரொம்ப சிம்பிளா இருந்தான். அவன் ஐடல்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க தெரியுமா? அந்த அளவுக்கு அவன் ஒரு சாதாரண பீப்புள் எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் இருந்தான். எனக்கு அப்ப தெரியாது இதுதான் தயங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் கேட்டான் தெரியுமா? நானும் அப்ப கல்ச்சுரல் நடக்கிற இடத்துக்கு தான் போய் கேட்டிருந்தேன். ஆனா திடீர்னு ஒரு போது நல்லா பிளாக் கலர் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அவங்க ஃபேஸே தெரியாத அளவுக்கு அவங்க கவர் பண்ணியிருந்தாங்க. நான் அப்படியே அந்த போது நிமிர்ந்து பார்க்கும்போது எனக்கு அவங்களோட ஐஸ் மட்டும்தான் தெரிஞ்சு. அந்த கண்ணுல எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. பட் என்னால அப்ப அந்த புரிஞ்சுக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த போதுனே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த போதுனே என்னதான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அது வரைக்குமே தெரியாது அதுதான் தயாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பர்சன் கிட்ட கேட்டேன், நீ பாருங்க உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கா நீ என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இப்படி கேட்கும் போது தயங்க தான் பாக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, ஆடிட்டோரியத்துல ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொன்னாங்க, அந்த இடம் உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா? இப்படி நம்ம தயங்க கேட்கும் போது ஜிமினாதான் அப்படியே தயங்கோட ஐஸ மட்டுமே பார்த்துட்டு இருக்கான். அதே மாதிரிதான் தயங்கும் அவன் என்ன கேட்கணுமோ அதை கேட்டாலுமே அவனோட ஐஸ் ஃபுல்லாமே ஜிம்னா மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கு. ஜிம்னா அப்படியே பாக்குறான். நீங்க பாருங்க, நீங்க ஏதோ நியூ ஸ்டூடெண்டா? எதுக்கு இப்படி உங்க ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிருக்கீங்க? நீங்க பாருங்க, உங்ககிட்ட நான் என்ன கேட்டனோ அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க. ஆடிட்டோரியம் எங்க இருக்கு? அந்த மாதிரி இவன் அப்படியே அவனோட வாய்ஸ்ல ஒரு மாதிரி ரைஸ் பண்ணி பேசவுமே ஜிம்னாக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஜிம்னா அப்படியே அவனோட பேக்க தான் ஒரு மாதிரி அப்படியே டைட்டா பிடிச்சிட்டு
அவன் அப்படியே தயங்க தான் பாக்குறான். இவன் பயப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சோன்னு தயங்க தான் உன்னை இவனை பயமுடுத்துற மாதிரி அப்படியே கிட்டக்கவே வருவோம். இது ஜிம்னாக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஜிம்னா தான் சொல்றான், நீங்க பாருங்க, நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை. நீங்க எதுக்கு காலேஜ்குள்ள இப்படி வந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நம்ம ஜிம்னா கேட்கும் போது தயங்க தான் அப்படியே ஜிம்னா மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்குறான். சும்மா சொல்லக்கூடாது, வார்த்தை கொஞ்சம் நல்லாதான் இருக்குது. இந்த மாதிரி சொல்லும் போது ஜிம்னாக்கு செம கோவம் வருது. நீங்க பாருங்க, நான் ஒண்ணு வார்த்தை கொஞ்சம் எல்லாம் கிடையாது. இன்னொரு தடவை என்ன அப்படி சொல்லாதீங்க. எனக்கு பேர் இருக்கு, என்னோட பேர் பாஞ்சினி. என்ன அப்படி கூப்பிடுறதுன்னா கூப்பிடுங்க, இல்லாட்டினா தேவையில்லாத பேருன்னா சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன ஆடிட்டோரியத்துக்கு எப்படி போகணும்னு தானே தெரியணும். இப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னா அந்த ரூட்டையும் சொல்றான். தயங்க அப்படியே ஜிம்னாவை மட்டும் தான் பாக்கலாம். நீ பாரு, பார்த்து கொஞ்சம் கோவம்லாம் வருது. இந்த மாதிரி அவன் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு அவன் அப்படியே ஜிம்னாவை பார்த்து கண்ணதான் அடிக்கிறான். இந்த சைடு ஜிம்னாக்கு செம்ம பயமா இருக்கு, அதே சமயம் அவனுக்கு கோவம் வருது. அவன் அப்படியே முறைச்சு பாக்குறான். ஜிம்னாவை பார்த்து ஒரு ஸ்மைலோடையே நம்ம தயங்க அப்படியே பேக் சைடு அப்படியே நடந்து போறான். ஜிம்னா அப்படியே பாக்குறான். தயங்குமே அப்படியேதான் ஜிம்னாவோட ஐ கான்டாக்ட்லயே தான் இருக்கிறான். இந்த சைடு ஜிம்னா அப்பதான் யோசிக்கிறான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஃபேஸ தான் திருப்பிக்கிறான். இப்ப தயங்க தான் சொல்றான், சும்மா சொல்லக்கூடாது பேபி பாய், செம்மையாதான் இருக்கிற. ஆனா என்ன, எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. ஆள் இல்லாட்டினா வச்சுக்கோ, கண்டிப்பா நான் உன்னை சூஸ் பண்ணிருப்பேன் பேபி. ஒத்த பீஸ் தான். இந்த மாதிரி அவன் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இப்ப நம்ம தயங்குதான், இங்க பாரு பேபி பாய், இந்த கல்ச்சரல் முடியறதுக்குள்ளயும் உன்னை ஒரே தடவை நான் இன்னொரு தடவை மீட் பண்ணிட்டேன்னா வச்சுக்கோ, நீ இனிமேல் எனக்கு தான் சொன்னோம். யாரு என்ன பண்ணாலும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது தெரியுமா. நீயே என்ன பிரிஞ்சு போகணும்னு நினைச்சாலும் கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம தயங்கதான் அப்படியே அவனோட கைய பாக்குறான். அதுல பார்த்தா நம்ம ஜேகே கொடுத்த பிரேஸ்லெட் தான் கிடக்குது. அந்த பிரேஸ்லெட்டையும் பார்த்துட்டு அப்படியே ஜிம்னாவையும் பாக்குறான். ஜிம்னா இன்னமும் தயங்க தான் பாத்துட்டு இருக்கான். என்னன்னே தெரியல, ஜிம்னாக்குனால தயங்க மேல இருந்து அவனால கண்ணை எடுக்கவே முடியல. அவன் அப்படியே தயங்க தான் பாத்துட்டு இருக்கான். தயங்க தான் அப்படியே ஒரு ஈவல் லுக்கிலே ஜிம்னா பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே அவன் அங்க இருந்து போயிடான். இந்த சைடு ஜிம்னா அதுக்கப்புறம் தான் கான்சியஸ்க்கே வரான். இப்ப அவனும் அப்படியே ஆடிட்டோரியத்துக்கு தான் வரான். செம கூட்டமா இருக்கு. நம்ம ஜிம்னா அப்படியே லாஸ்ட்ல தான் நிக்கிறான். இப்ப தயங்க தான் அந்த பிளாக் கலர்ல மாஸ்க் இதெல்லாம் வேர் பண்ணிருப்பான்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த காலேஜ் கல்ச்சர் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் பண்றதா இருந்திருக்கும். அதுக்கான காஸ்டியூம் எல்லாமே போட்டுட்டு அவன் அப்படியே ஸ்டேஜுக்கு தான் வரான். அவனை பார்த்தோன்னே எல்லாருமே அப்படியே கத்துறாங்க. அதே கூட்டத்துலதான் நம்ம ஜிம்னாவும் அப்படியே தாங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அங்க கத்துற எல்லார் சவுண்டுலயும் ஜிம்னாவோட சவுண்டு கேட்கவே இல்லை. நம்ம தயங்க தான் அப்படியே அந்த க்ரௌட பாக்குறான், எங்கேயாவது ஜிம்னா அவன் கண்ணுல பற்ற மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு நம்ம ஜிம்னா தான் அப்படியே அவனோட ஹேண்ட்ஸ்ல தயங்கோட பிக்சர் இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே அந்த பேனர்லாம் அப்படியே தூக்கி காட்டிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம தயங்கம் அப்படியே பாட்டு பாட ஸ்டார்ட் பண்றோம். எல்லாருமே அப்படியே கத்தி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜிம்னாவும் தான். ஜிம்னா அப்படியே தயங்கே பார்த்துட்டு இருக்கான். இங்க பாத்தியா, இவன் எவ்வளவு அழகா இருக்கான், பாக்குறதுக்கு அந்த ஸ்டார் மாதிரியே இருக்கான், ரொம்ப அழகா இருக்கான். எனக்கு என்னன்னே தெரியல, இன்னைக்கு தயம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கான். ஆனா என்னாலதான் கிட்டக்கவே போக முடியாம போயிடுச்சு. நான் ரொம்ப தூரமா இருக்கேன், அவன் கண்ணுக்கு நான் தெரியவனா என்னன்னு கூட தெரியல. இந்த மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லா ஃபீல் பண்ணும்போது நம்ம ஜேகே தான் அப்படியே ரியாலிட்டியில விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஜிம்னா தான் அப்படியே பாக்குறான். தயவு செஞ்சு சொல்றேன் ஹயாங், நீங்க இப்பெல்லாம் பாக்காதீங்க, எனக்கு ஒன்னும் சிரிப்பா வருது. நீங்களே அவனை தேடி தேடி போய் சிக்கிருக்கீங்க. அவனா அவனை தேடி வரல, நீங்க தான் அவனை தேடி போயிருக்கீங்க. அதுலயும் பாருங்க, நீ தேங்க்ஸ் சொல்லிருக்கல, இன்னும் ஒரு தடவை மட்டும் நீ என் கண்ணில் பட்டா விட மாட்டேன்னு. ஐயா, இதுல நீங்க ஃபீல் வேற பண்ணிருக்கீங்க. ஐயோ, நீ தயம் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேங்கிறேனே, நான் ரொம்ப குட்டியா இருக்கிறேனே. நீங்க பாரு, நீ என்ன ரொம்ப கிண்டல் பண்ணாத, நான் அப்புறம் ஸ்டோரி சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்னா கோவப்படும் போது நம்ம ஜெக்கே தான் அப்படியே விழுந்து விழுந்து சிரிக்கிறான். ஜிம்னா அப்படியே பாவமா பாக்குறான். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தெரியாதுல்ல இவன் இப்பெல்லாம் இருப்பான். இவன் சரியான பொடிக்கு பையன் தெரிஞ்சிருந்தா நான் ஏன் இவன் பின்னாடி சுத்த போறேன். அந்த பேனர் எல்லாம் ரெடி பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா. இந்த மாதிரி சொல்லிட்டு போய் அப்படியே பாக்குது. ஜேகே தான் அப்படியே சிரிப்பு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே ஜிம்னா தான் பாக்குறான். ஜிம்னா அப்படியே பாவமா பாக்குறான். ஆனா சரி, ஓகே விடுங்க, நான் சிரிக்கல, நீங்க ஸ்டோரிய கண்டினியூ பண்ணுங்க.
இந்த ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு. தாங்க எப்படி உங்களை பார்த்தாங்க? நீங்க வெளிக்கூட்டத்துல கடைசியில நின்னுக்கிட்டு இருந்தீங்க. அப்ப எதுவும் ஸ்கிரீன்ல உங்க பேர் எதுவும் காட்டி எல்லாம் அப்படியே அந்த கூட்டத்தெல்லாம் வெளிக்கூட்டம் வந்துட்டு உங்ககிட்ட அப்படியே முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணாங்களா? இழிச்சா நீ வேற கடுப்பேத்தாத. நான் எப்படி தெரியுமா அவனை செகண்ட் தடவை மீட் பண்ணேன். அப்பவும் ஏன் வேண நான் தான் அவனை தேடி ஓடுனேன். இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம குக்கி தான் அப்படியே பாக்குறான் முட்டை முட்டை கண்ணை வச்சுட்டு. ஆமா குக்கி, நீ வேற எனக்கு அவனா ரொம்ப பிடிக்குமா. அவன் ஸ்டேஜ்ல பாடிக்கிட்டு இருந்தான். கிட்டத்தட்ட அன்னைக்கு மட்டும் அவன் 3 சாங் பாடினான். 2வது சாங் பாடும் போது அவனுக்கு தொண்டெல்லாம் ஒரு மாதிரி வறண்டுச்சா. அவன் அப்படியே பாட்டில தான் தேடிக்கிட்டு இருந்தான். நம்மளுக்கு தான் நம்மளுக்கு பிடிச்ச ஐடல் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. அவங்க எதை தேடுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கூட்டம் அவ்வளவு இருந்தாலும் என்னோட தயாக்கு தண்ணி தாவ வந்துச்சா. அதனால கூட்டத்துல அப்படியே இடிச்சு தள்ளி விட்டுட்டு நான் பாட்டுக்கு முன்னாடி குடுன்னு ஓடியாந்து வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுத்தேன்னா அங்கதான் வேணும் 2வது தடவையா பார்த்தான். அன்னைக்கு புடிச்சிட்டு சனீஸ்வரன். அதுக்கப்புறம் இன்னும் வரைக்கும் என்ன விடல. இந்த மாதிரி சொல்லிட்டு போல அப்படியே மூஞ்சிலும் சோகமாகுது. குக்கி அப்படியே பாக்குறான். அவ்வளவு நேரம் சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணுவான். அப்படி கேட்க புக்குன்னு சிரிக்கிறான். இப்ப அப்படியே ஜிம்னாதான் பாக்கலாம். எதுக்கும் இருக்கிற குக்கி, நான் பண்ணது 100 தரமா இருக்கலாம். ஆனா எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சா. என் முன்னாடி எனக்கு பிடிச்ச ஐடல் எப்படி கஷ்டப்பட முடியும்? அதுவும் ஏன் தாயா என்னோட ஹஸ்பண்ட் வேற அவங்க. அப்ப அதுக்கு முன்னாடியே நீங்க அவளை ஹஸ்பண்டா எடுத்துக்கிட்டீங்களா? இந்த மாதிரி குக்கி சொல்லும் போது ஜிம்னாதான் அப்படியே ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறான். குக்கி அதுலயே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அப்ப உங்களுக்கு முன்னாடில இருந்தே தாயாங்க பிடிக்கும். ஆனா அவனோட ரியல் கேரக்டர் தெரிஞ்சப்ப எனக்கு அவன் மேல பயம் வந்துடுச்சுப்பா. இந்த மாதிரி ஜிமினா சொல்லும் போது குக்கி தான் சரி ஓகே இதெல்லாம் விடுங்க. நீங்க பாட்டில் கொண்டு போய் கொடுத்தீங்கல்ல, அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நீ வேற அத ஏன் கேக்குற? நானும் அப்படியே அந்த கூட்டத்தெல்லாம் விளக்கிட்டு குட்டின்னு ஓடி போய் முன்னாடி நின்னு தயக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தண்ணி தவிக்கிறது போல, அதான் நீங்க தண்ணி பாட்டில தானே தேடினீங்க, குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா அவன் என்ன தெரியுமா பண்ணிட்டான்? எனக்கு தாகம்லாம் இல்ல, நான் ஒன்னும் தண்ணி பாட்டிலாம் தேடல. நான் என் மைக்ல ஒரு சிப்பு இருந்துச்சு, அதை காணோம், அதைதான் தேடிக்கிட்டு இருந்தேன். நான் தண்ணி தேடினேன்னு யாரு சொன்னா? அது மட்டும் இல்லாம இவ்வளவு கூட்டத்தை இடிச்சுட்டு வர அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கியா? இந்த மாதிரி அவன் சொன்னா தெரியுமா, எனக்கு ஹார்ட்டே ப்ரோக் ஆயிடுச்சு. என்னை பார்த்து எப்படி சொல்லிட்டானே அப்படின்ட்டு அப்படியே டியோட அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தேன்னா அவன் என் கண்ணத்தை புடிச்சு கிள்ளிட்டு, இங்க பாரு ரசகுலா, பாக்குறதுக்கு ஆளு நல்லா நெய் கொழுந்த மாதிரி இருக்கிறேன், இப்பெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு வராது, யாராவது ஏதாவது பண்ணிட போறாங்க கூட்டத்துல. இந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீ தயங்கா இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஹார்ட்டே அப்படியே வெடிச்சிருச்சு. என்னை பார்த்து நான் ரொம்ப சப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான் தெரியுமா. எனக்கு கண்ணெல்லாம் அப்படியே கலங்கிட்டு நான் அப்படியே தயங்கே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா தயங்க அப்படியே கிட்டக்க வந்து ரொம்ப க்ளோஸ்ல வந்து இப்படி சொல்லும் போது நம்ம குக்கி தான் அப்படியே ஆர்வமா பாக்குது. கிட்ட வந்து என்ன அப்படியே என்ன ஆச்சு அப்படியே என்ன சொன்னா, எனக்கு லேட் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டான். நம்ம குக்கி தான் அப்படியே ஜிம்னா மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்குறான். ஜிம்னா அப்படியே பாக்குறான். என்ன பாக்குற? இங்க பாரு, நீ ஏதோ எனக்கு கெட்ட வார்த்தையில திட்டேன்னு மட்டும் தெரியுது, ஆனா என்ன திட்டேன்னா எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஜிம்னா சொல்லும் போதே நம்ம ஜெகே தான் சொல்றான், ஆமா ஹயாங், எனக்கு தொண்டை வலிக்கும் வருது, ஆனா ஹயாங்குங்கிறதுனால வாயில இருந்து வெளியே வர மாட்டேங்குது, சரிங்களா? இனிமேல் நீங்க எந்த ஸ்டோரியும் ஸ்டாப் பண்ணாதீங்க, அப்படியே கண்டினியூவா சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே பிள்ளைவெல்லாம் ஹக் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். பக்கத்துல அந்த குழந்தையுமே அப்படியே தூங்குது. இப்ப அப்படியே அந்த குழந்தைய பார்த்து ஒரு ஸ்மைலோட தான் நம்ம ஜிம்னா திருப்பி ஸ்டோரி சொல்ல ஸ்டார்ட் பண்றான். என்கிட்ட தயங்க அந்த இடத்துல அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருந்தாலும் அதுக்கப்புறம் நான் 3rd டைமும் தயங்க மீட் பண்ணேன். என்ன ஒரே நாள்ல 3 தடவை தயங்க மீட் பண்ணீங்களா? இந்த மாதிரி சொல்லிட்டு குக்கி கேட்கும் போது நம்ம ஜிம்னாதான் அப்படியே ஒரு மாதிரி பிளஸ் பண்ணிட்டு அப்படியே சொல்றான், ஆமா நான் இன்னொரு தடவையும் தயங்க மீட் பண்ணேன். அது எங்க தெரியுமா? என்னோட கிளாஸ் ரூம்ல. நாங்க ஃபங்க்ஷன்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க கிளாஸ் ரூம்ல போய் உட்காந்துருந்தோமா, அப்போ தயாங் எங்க கிளாஸ் ரூமுக்கு ஸ்பீச் கொடுக்கறதுக்காண்டி வந்திருந்தா தெரியுமா. நாங்க அவனை மீட் பண்ணவும் நான் எதிர்பார்க்கவே இல்லை.
இந்த மாதிரி இவன் சொல்லிட்டு அப்படியே ஸ்டோரியை சொல்லதான் கண்டினியூ பண்றான். தயாங்க தான் இப்ப அப்படியே ஜிம்னா இருக்கிற கிளாஸ் ரூம்குள்ளதான் வரான். ஜிம்னா அப்படியே பாக்குறான். தயாங்க வந்திருக்கிறது என்னோட ஹஸ்பண்டா வந்திருக்கான் இப்படி சொல்லிட்டு நம்ம பிள்ளைதான் அப்படியே லாஸ்ட் பெஞ்ச்ல கண்ணத்துல கைய வச்சுட்டு அப்படியே தயங்க தான் பாக்குறான். இப்ப தயங்க அப்படியே உள்ள வரான். அவன் வந்தோன்னும் அவனோட பார்வை ஃபுல்லாமே அப்படியே ஜிம்னா மேலதான் இருக்கு. பட் ஜிம்னா அதை நோட் பண்ணவே இல்லை. அப்படியே தயங்க தான் பாத்துட்டு இருக்கான். தயங்க அப்படியே ஒரு ஸ்மிட் பண்ணிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். பேபி பாய் உன்னை நான் ஒரு தடவை மீட் பண்ணாவே உன்னை விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா பாத்தியா உன் தலையெழுத்து 2வது தடவை நான் உன்னை மீட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இனிமேல் நீ எனக்கு தாண்டி சொந்தம். இங்க பாரு இந்த டெவல் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டே செல்லும். உன்னை யார் நினைச்சாலும் காப்பாத்தவே முடியாது. இந்த மாதிரி அவன் ஜிம்னா நினைச்சிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த சைடு நம்ம ஜிம்னாதான். இவன் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கான். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கான். ரொம்ப ஹைட்டா இருக்கான். அவனோட பார்வைலாம் ரொம்ப என்ன நீங்க நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிம்னாதான் அப்படியே தயங்க மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்குறான். இப்பதான் அவனு நல்லாவே தெரியுது நம்ம காலையில மீட் பண்ண போகிற மாதிரியே இருக்கானே. இந்த மாதிரி இவன் சொல்லிக்க இருக்கும் போது நம்ம தயங்கதான் அப்படியே அந்த மாஸ்க் எல்லாம் எடுத்து மாட்டுறான். சின்ன ஆணு பாக்குறான். நீ அவனா நீ நீ இப்படி சொல்லிட்டு எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு செம்ம ஷாக்கா இருக்குது. அவன் அப்படியே தயங்க மட்டும் தான் பாத்துட்டு இருக்கான். தயங்க அப்படியே ஒரு ஸ்மிட் பண்ணிட்டேன் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லார்கிட்டயுமே அப்படியே பேசுறான். இங்க பாருங்க ஸ்டூடெண்ட், இது எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான். நீங்க இங்க இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். உங்க பிரின்சிபல் தான் சொன்னாங்க உங்களுக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் நான் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்காண்டி வந்தேன். எனக்குமே கருத்தூசி போட்டா பிடிக்காது, நானுமே கேட்க மாட்டேன். பட் ஆனா என்ன உங்க தலையெழுத்து இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே ஜிம்னாதான் பாக்கலாம். இன்னும் அப்படியே முட்டை கண்ணை வச்சுட்டு அப்படியே பாத்துட்டு இருக்கு. என்ன பண்றது, இனிமேல் என் கூட தான் குப்பை கொட்டி ஆகணும்னு இருக்கு. அதனால நீங்க பாத்துக்கோங்க இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே ஜிம்னாதான் பாக்கலாம். ஜிம்னா ஒண்ணுமே புரியல. அப்படியே செம்ம ஷாக்லயே பாக்குறான். இங்க பாருங்க ஸ்டூடெண்ட், உங்க எல்லாருக்கும் நான் ஒரு ஆஃபர் கொடுக்கலான் இருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ் தான், நான் ஒன்னும் இல்லைன்னா சொல்லல. உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறேன். நாளை கழிச்சு என்னோட கம்பெனில நான் வந்து புதுசா எம்ப்ளாயிஸ் எல்லாரையும் எடுக்கலான் இருக்கேன். என்னடா இவன் பொசுக்குன்னு வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு கொடுக்குறானே, லூசு பையன்லாம் நினைக்காதீங்க. வேணா நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது எனக்கு ஒரு 16 ஏஜ் தான் இருந்துச்சு. என்னாலே இவ்வளவு பண்ண முடியுதுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப 18 இருக்காது. கண்டிப்பா அவங்கனாலே முடியும். அதனால கண்டிப்பா நீங்க எல்லாருமே என்னோட கம்பெனிக்கு வரணும். இந்த மாதிரி இவன் ஜிம்னா பாயிண்ட் பண்ணி சொல்றான். ஜிம்னாக்கு ஒண்ணுமே புரியல. நம்மளுக்கு பிடிச்ச ஐடல் ஒரு கெட்டவனானே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பாத்துட்டு இருக்கான். ஜிம்னாக்கு ஒரு பக்கத்து கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. அவன் எதுவுமே பேசல, அப்படியே அமைதியா உட்காந்துடுறான். ஏன்னா இப்ப அவனுக்கு விய பிடிக்கவே இல்லை. வியோட பிஹேவியர் எதுவுமே நம்ம மோச்சிக்கு பிடிக்கவே இல்லை. மோச்சி தான் அப்படியே மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீ கூப்பிட்டா நான் கண்டிப்பா அந்த கம்பெனிக்கு வந்துடுவேனா? நான் பார்த்து தயங்கி கிடையாது. அவன் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டான். நீ பாக்குற பார்வையும் சரியில்லை. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. நான் கண்டிப்பா அந்த கம்பெனிக்கு ஹெல்ப்புக்கு போகவே மாட்டேன். எனக்கு வேணாம். எனக்கு நான் என்னோட ஃபேனா இருக்க மாட்டேன். இவனோட ஃபேன் குரூப்ல இருந்து நான் லிஸ்ட் ஆகுறேன். இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே எல்லாத்துலயுமே இருந்து லிஸ்ட் ஆகுறான். இப்ப அவனோட பேண்ட்ல தயங்கன் தான் அவன் கையில அந்த பேண்ட் போட்டுருந்துருப்பான். அந்த பேண்டையுமே அப்படியே கழட்டிடுறான். இந்த சைடு நம்ம தயங்குதான் அப்படியே ஜிம்னா பார்க்கலாம். பேபி பாய், நான் எல்லா வருஷமும் ஒண்ணு மாட்டிக்கிட்டேன். இதுக்கப்புறம் உன்னை யார் நினைச்சாலும் காப்பாற்றவே முடியாது. நானே மனசு வச்சாலும் உன்னை என்கிட்ட இருந்து காப்பாற்றவே முடியாது. அதனால நாளைக்கு என்னோட கம்பெனில மீட் பண்ணலாம். அவங்க எல்லாருமே வர்றதுக்கு லேட் ஆகும் சொல்லும். ஆனா நீ என் கம்பெனிக்கு நாளைக்கே வந்துருவ தெரியுமா? வேணா நீ என்னோட பேபி டால் ஆச்சே, நீ வராம எப்படி இருப்ப? உன்னை எப்படி வர வைக்கிறேன்னு மட்டும் பாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம தயங்கதான் அங்க இருந்து அப்படியே போயிடுறான். இந்த சைடு ஜிம்னா தயங்க ஒரு செகண்ட் கூட அவன் பார்த்திருக்கவே மாட்டான். அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு கண்ணுல இருந்து அவ்வளோ டியூஸ் நிக்காம வருது. இந்த சைடு நம்ம தயங்கதான் அப்படியே காலில் போகும்போது அவனோட டேபை தான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கான். அங்க பார்த்தா நம்ம குக்கி தான் அப்படியே விளையாடுறது சிரிக்கிறது எல்லாமே அதுல அப்படியே நல்லாவே தெரியுது.
நம்ம குட்டி யாருக்கிட்ட எல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயங்கதான் அப்படியே கேட்டுட்டே போயிட்டு இருக்கான். இந்த சைடு ஜிம்மாவை பத்தின தாட்டம் அவனுக்கு வருது. ஜிம்மா பத்தி தான் யோசிக்கிறான். சும்மா சொல்லக்கூடாது பேபி பாய், என்னன்னே தெரியல, குக்கி மேல இருக்கிறா அதே ஃபீலிங்கா அப்படியே உன் மேல இருக்குது தெரியுமா. ஆனா நீ என்ன பார்த்த பார்வையில ஃபர்ஸ்ட் அதுல லவ் தெரிஞ்சு, ஆனா நீ இப்ப என்ன பாக்குறதுல என் மேல வெறுப்பு மட்டும்தான் தெரியுது. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, அதெல்லாம் நான் மாத்திடுறேன். கண்டிப்பா நீ நாளைக்கு கம்பெனிக்கு வருவல, அதனால கம்பெனில உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணணும். சரி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சொல்லும். இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டு நம்ம ஜிம்னாவை பத்தி யோசிச்சுக்கிட்டேதான் நம்ம தயங்க அப்படியே ஒரு சின்னே போலாம். ஓகேடா பெரிஸ், நான் இதோட இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். என்ன தெரியல, எனக்கு தொண்டெல்லாம் ஒரு மாதிரி கரங்குது. எனக்கு தெரிஞ்சு நேற்று கொடுத்த ஜூஸ் வேலையை காட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன்டாமா. என்ன பண்றது, வாய்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நான் நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன். இல்லாட்டினா இதே வயசுல நீங்க கேக்குற மாதிரிதான் இருக்கும், வேற வழி இல்லடாமா. ஸ்டோரியை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்களா சொல்லுங்களா. டாடா, பாய் பாய்.